ஸோ வெல்கம் மாமே. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில தாரு மரண சீனை படமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சீன்ல முக்கியமா இருக்க போறது நம்ம அவெஞ்சர்ஸ் கூட எக்ஸ்மேன்ஸ் இவங்க கூட டாக்டர் டூம் இருக்க போறாரு. ஆனா இந்த சீன்ல டூம் வில்லனா இருக்க போறாரா இல்ல அவெஞ்சர்ஸ் கூட ஒன்னா ஹீரோவா இருக்க போறாரா? இது என்ன மாதிரியான சீன், எங்க நடக்குது, இந்த சீன்ல என்ன மாதிரியான தரமான சம்பவங்கள்லாம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எனக்கு இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இந்த ஒரு நியூ சீக்வன்ஸை படமா எடுக்கிறாங்கல்ல, இதை கேட்டதுமே அடே மார்வல் என்ன மாதிரியான கற்பனை, என்ன யோசனை, எப்படா உங்களால மட்டும் முடியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு நியூ சீக்வன்ஸை தான் இன்னைக்கு ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இந்த வீடியோவா வந்திருக்க வேண்டியது இல்லைங்க, வேற வீடியோ பண்ணணும் தான் ஆரம்பிச்சேன். சுட சுட இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு, அதான் அந்த சீனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இதே வீடியோவா பண்ணிட்டேன். சரி, ஓவரா பேசாம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான நியூ சீன் பிரேக் டவுனை ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா கீழே தாங்க இருக்க அந்த லைக் பட்டன். ஸோ லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணையும் ஒரு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப்பையும் தட்டி விட மறந்துடாதீங்க. ரைட்டுங்க, ரீசெண்டாவே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தின எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ், நிறைய சீன்ஸ் பத்தின லீக்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. பத்தாத கிணறு மாதிரி அவ்வளோ அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. நேத்து கொஞ்சம் ட்ரையா போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இந்த ஒரு நியூ சீக்வன்ஸை பத்தின அப்டேட் கிடைச்சிருச்சு. நமக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஆரம்பத்திலேயே some இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்துச்சுங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் எடுத்ததும் எக்ஸ்மேன்ஸ் கூட ஒண்ணு பழக மாட்டாங்க. எக்ஸ்மேன்ஸ் எல்லாரும் அவெஞ்சர்ஸ் இவனுங்க என்னடா ஏதோ ஒரு நியூஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க, கண்டிப்பா இவனுங்க டூமோட ஆளா தான் இருப்பானுங்க, இவனுங்களை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்மேன்ஸ் அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு போக, அவெஞ்சர்ஸ் யாரா இவனுங்க பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன்ஸ் கூட சண்டைக்கு போக இந்த ரெண்டு டீமும் பயங்கரமா தனக்குள்ளே அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பத்திலேயே கேள்விப்பட்டிருந்திருப்போம். இதுபடி மார்வல் கிளாசிக் அவெஞ்சர்ஸ் ஸ்டோரியான அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் ஸ்டோரியை இந்த ஒரு டூம்ஸ்டே மூவில கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய MCU ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இங்க அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மேன்ஸ் இவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டூம் எக்ஸ்மேனோட நியூஸ்க்கு போயிட்டு இந்த சென்டினல்ஸ் எல்லாம் தன்னோட கண்ட்ரோல் எடுத்து எக்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே பொளந்து கட்ட போறாரு. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி டாக்டர் டூம் எக்ஸ்மேன்ஸ் எல்லாம் பொளந்து கட்டதுக்கு அப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் இங்க எக்ஸ்மேன்ஸோட யூனிவர்ஸ்க்கு வரணும். இதுபடி டூம்னு ஒருத்தர் வந்து நம்ம எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டான், இவனுங்க கண்டிப்பா டூமோட ஆளுங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்மேன்ஸ் அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு போகணும். இதுபடி இப்போ ஒரு நியூ சீக்வன்ஸை படமா எடுத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதுல நம்ம அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மேன்ஸ் சண்டை போட்டுக்காம ஒண்ணா நிக்கிறாங்க. யாருக்கு எதிர்க்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் டூம் அண்ட் சென்ட்ரிக்கு எதிர்க்கா. என்ன ஒரு புது கதையா இருக்கு, சென்ட்ரி எப்ப டாக்டர் டூம் கூட ஒண்ணா சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதை பத்தி தனியா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டாக்டர் டூம் யாருங்க, ஒரு பயங்கரமான மேனிபுலேட்டர். ஸோ மண்டே கழுவுறதுல தலைவனை அடிச்சிக்கவே முடியாது. அந்த வகையில எங்க சென்ட்ரியை மண்டே கழுவி தான் கூட டாக்டர் டூம் சேர்த்துட்டு இருந்திருக்கணும். இந்த சீன் மூலமா எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க சென்ட்ரியை டாக்டர் டூம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு மேல கண்டிப்பா டாக்டர் டூம் சென்ட்ரியை தொட்டிருக்கணும். அப்ப வாய்ட் மூலமா டாக்டர் டூமோட வாழ்க்கையில நடந்த அந்த கொடூரமான சம்பவங்கள் டாக்டர் டூமோட கண்ணு முன்னாடி வரணும். சோ அப்படிதான் டாக்டர் டூம்கான அந்த ஒரு பேக் ஸ்டோரியை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில காட்டுற மாதிரி இருக்கும். இதுபடி இந்த நியூ சீக்வன்ஸோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாப் அதாவது சென்ட்ரி வாய்டோட கண்ட்ரோல்ல எல்லாம் இருந்தா அவரோட சக்தியை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. சோ டூம் சென்ட்ரியை ஒரு வெப்பனா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா சென்ட்ரி வாய்டோட கண்ட்ரோல்ல இருக்கணும். எங்க சென்ட்ரி மட்டும் தப்பித்தவரி தன்னோட பவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா வாய்ட் சென்ட்ரியை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் நிழலா மாத்தி தனக்குள்ள எழுதுறோம். இதுபடி இங்க ப்ரொஃபசர் எக்ஸ் மூலமா தான் சென்ட்ரி வாய்ட கண்ட்ரோல் எடுப்பான், வாய்ட் சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தனி தியரி வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. இப்போ இந்த நியூ சீக்வன்ஸ் படி பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க டூம் கூட சென்ட்ரி ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. இங்க சென்ட்ரி தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னா வாய்ட தன்னோட கண்ட்ரோல் எடுத்து தன்னோட பவர்ஸை சென்ட்ரி கட்டுப்படுத்தி இருக்கணும். எனக்கு இங்க டவுட் என்னன்னா, இதுக்காக சென்ட்ரி டூம் கூட சேரணும், சென்ட்ரி இப்படி வாய்ட தன்னோட கண்ட்ரோல் எடுத்தான் பாசிபிளா நான் முன்ன சொன்ன மாதிரியே ப்ரொஃபசர் எக்ஸ் மூலமா சென்ட்ரியோட ஆள் மனசுக்குள்ள போயிட்டு சென்ட்ரிக்கு ப்ரொஃபசர் எக்ஸ் ஹெல்ப் பண்ணி வாய்ட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக உதவி பண்ணிருக்கணும். ஆனா டூம் கூட சென்ட்ரி சேர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும்னா, டூம் சென்ட்ரியை பயன்படுத்தி சென்ட்ரியை மேனிபுலேட் பண்ணி இல்ல சென்ட்ரிக்கு முக்கியமான ஆளு அவங்க அம்மாவை கடத்தி வச்சு கூட மிரட்டி சென்ட்ரியை தன்னோட வழிக்கு கொண்டு வந்திருக்கணும். மேனிபுலேட் பண்றதுல தலைவனை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ரீசெண்டா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தலைவன் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸே மேனிபுலேட் பண்ணி தான் கூட வச்சு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் some இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கிடைச்சிருந்துச்சு. எக்கச்சக்கமான இன்சைடர்ஸ் சொல்றது அதாங்க, எங்க டூம்க்கு டோனி ஸ்டார் கூட ஃபேஸ் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே எர்த் 616ல இருக்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றதுக்கு தான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆடிஜே திரும்பவும் டாக்டர் டூமா MCUக்குள்ள உள்ள வந்திருக்கணும். இதை தாங்க ரூசோ பிரதர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இங்க நிக்கிறாருல இந்த மனுஷன் ஆடிஜே, இவரை தவிர இந்த வெர்ஷன் ஆஃப் டூமை ப்ளே பண்றதுக்கு யாருமே சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலோட்டமா பார்த்தோம்னா அந்த பிசினஸ் காரணமா இருந்தாலும் உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன், அதுக்காக தான் டோனி ஸ்டார் கூட ஃபேஸ் இங்க டூமுக்கு இருந்திருக்கணும். பட் இங்க டூம் கூட இருக்கும்போது நம்ம பாப் நம்ம இந்த தண்டர் போல்ஸ் மூவில பார்த்திருப்போம்ல, அந்த ஒரு பயங்கர டார்க்கான கொடூரமான பாபோட டார்க் சைடான அந்த மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம சென்ட்ரி இருக்க மாட்டாராம். இந்த சீக்வன்ஸ்ல இங்க பாக்குறீங்கல்ல, அந்த பாக்குறதுக்கே பயங்கரமான மான்ஸ்டர்ஸா பின்னாடி அந்த டென்டிகல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி அந்த ஒரு வேடா தான் நம்ம சென்ட்ரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போறாரு. வாய்ட பொறுத்த வரைக்கும் தன்னை எப்படி வேணா மாத்திக்கும். அந்த வகையில வாய்ட இந்த மாதிரி மாத்தி கூட நம்ம பாப் கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி, அதாவது சென்ட்ரி தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில காட்டலாம். இங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அதாவது ஜேக்ஸ் கேரியர்ஸோட வாய்ட் அண்ட் ரூசோஸ் வாய்ட், இதுல எந்த வாய்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனக்கு இந்த ரூசோஸ் வாய்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா அந்த ஒரு மான்ஸ்டர் வைபை கொடுக்குது. இந்த வாய்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபடி
நம்ம பாபை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி ப்ரொஃபசர் எக்ஸ் யூஸ் பண்ணி பாபோட பவர்ஸை இந்த மாதிரி வாய்டு வழியா நம்ம டாக்டர் டூம் எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, சென்ட்ரி பயங்கர பவர்ஃபுல். நம்ம தண்டர் போல்ட்ஸ் மூவிலே பார்த்திருப்போம். அவன் அம்பியா இருக்கும் போதே இறங்கி அடிப்பான். அணியனா மாறினா சொல்லவா வேணும், எல்லாரையும் சொடக்கு போற நொடியில முச்சு விட்டு போயிட்டே இருப்பான். சோ பாபா இந்த வகையில நம்ம அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் சமாளிக்க போறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைங்க. இந்த ஒரு நியூ சீக்வன்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, இதுல டூம் சென்ட்ரியை கண்ட்ரோல்ல எடுக்கிறது தான் எனக்கு என்னடா சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயமே. இப்ப இப்படி நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவெஞ்சர்ஸ் அண்ட் நியூ அவெஞ்சர்ஸ் நிறைய அவெஞ்சர்ஸ் டீம் நம்மளோட எர்த்தான 616ல இருக்கு. அதுல இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னா அது கண்டிப்பா சென்ட்ரி தான். இங்க டூம் கூட சென்ட்ரி சண்டைக்கு நின்றா டூம் பவர்ஸை விட சென்ட்ரியோட பவர் கம்மி தான். நம்ம சென்ட்ரிக்கு அந்த பவர்ஸை சரியாவும் யூஸ் பண்ண தெரியாது. இந்த வகையில டூம் அசால்ட்டா சென்ட்ரியை முடிச்சு விட்டுறலாம். ஆனா டூம் எப்படி நினைச்சிருக்க கூடாது, இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, இவங்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு, அதை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டூம் பாபா மேனிபுலேட் பண்ணி சென்ட்ரியோட பவர்ஸை தனக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம தண்டர் போல்ட்ஸ் மூவில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று பார்த்திருப்போம். அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப் அப்படி நம்ம எடுத்துக்கு வர மாதிரி. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தூக்கிக்கிட்டு அந்த ஷிப் மூலமா நம்ம 616க்கு வந்திருக்கணும். இங்க வந்து அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணணும். டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ் அவருக்கு இருக்கு. இதை வச்சு 616ல இருக்க எல்லாத்தையுமே டூம் மேனிபுலேட் பண்ணி தன்னால வந்தா அப்படின்றத நம்ப வச்சு இங்க தனக்கான வேலைகளை சென்ட்ரியான அவெஞ்சர்ஸ் இவங்களை வச்சு முடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்படி கூட கதை மாறலாங்க. அதாவது இங்க பிராங்க்லின் ரிச்சர்ஸை நம்ம டாக்டர் டூம் தூக்கிட்டே எடுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷிப்பை ட்ராக் பண்ணி, இல்லைனா அதாவது காஸ்மிக் எனர்ஜி பிராங்க்லின் கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரி பிராங்க்லினை ட்ராக் பண்ணி இங்க நம்ம அடேங்கப்பா 4 பேரும் ஃபென்டாஸ்டிக் ஒரு 4 பேரும் நம்மளோட எடுத்தான 616க்கு வரலாம். எங்க வந்து நீங்க நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அந்த டோனி ஸ்டார் கூட ஃபேஸ்ல இருக்கவன் அவன் டோனி ஸ்டார்க் மாதிரி நல்லவன் கிடையாது. டூம் அப்படின்றத நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்டையும் சென்ட்ரி கிட்டையும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா இதே டைம் சென்ட்ரி டூமோட கண்ட்ரோலுக்கும் போயிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நம்ம சென்ட்ரியை வாய்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சுன்னா பாப்னா யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான், யாரை நம்பணும், அவனோட பர்சனாலிட்டி மொத்தமாவே ஃபுல்லா அவனோட தலையில இருந்து எரேஸ் ஆயிடும். இதுதான் நம்ம தண்டர் போல்ட்ஸ் மூவியோட எண்டிங்லயுமே பார்த்திருப்போம். நம்ம எலனோபிளாவா நீ சூப்பர்பா வாட அடிச்சு ஓட விட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சென்ட்ரி கிட்ட சொல்ல என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி தலைவன் எல்லாத்தையும் மறந்து பேசியிருப்பான். சிம்பிளா இது எல்லாமே டூமோட பிளானா தாங்க இருக்கணும். சென்ட்ரியை ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட கூட்டு போயிட்டு சென்ட்ரி மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் அழிச்சு அவனை ஒரு புது மனுஷனா மாத்தி தான் சொல்றதெல்லாம் செய்ய வைக்கிறது தான் டூமோட ஒட்டுமொத்த பிளானா இருக்கணும். எங்க டூம் சென்ட்ரியை தான் கூட வச்சு அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மேன்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாருக்கும் எதிர்க்க நிப்பாட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நியூ சீக்வன்ஸ் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஈவன் காமிக் எடுத்து பாத்தீங்கன்னா கூட சென்ட்ரி இந்த மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து நிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் காமிக்ல இருந்திருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சீனை காமிக் அக்யூரேட்டா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எடுத்துட்டு வரலாம். கேக்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இப்ப சென்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் கிட்ட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. ஆனா அது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட ஆல்டர் ஈகோ கூட போராடிட்டு இருக்கான். இதே மாதிரியான ஒரு கேஸ் தான் நம்ம எக்ஸ்மேன் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் மூவிலேயே பார்த்திருப்போம். அதுல ஜீன் கிரேக்கும் இதே மாதிரியான சேம் ப்ராப்ளம் தாங்க இருந்திருக்கும். அந்த ப்ரொஃபசர் சார்லஸ் எக்ஸேவியர் தான் கரெக்டா பார்த்து கியூர் பண்ணிருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா தலைவன் ஒரு ஆள் தான் சென்ட்ரியை கியூர் பண்றதுக்கான முக்கியமான புள்ளி. சோ அவர் சென்ட்ரியை கியூர் பண்ணி ஒரு தரமான ப்ராடக்டா ரெடி பண்ணும். அந்த டைம்ல நம்ம டாக்டர் டூம் உள்ள போந்து சென்ட்ரியை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சென்ட்ரியை வச்சு எக்ஸ்மேன்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இங்க அவெஞ்சர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, நம்ம டூமோட பிளானுக்கு சென்ட்ரி முக்கியமா தேவைப்படுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு ஒரு லீக் தெரிய வந்திருந்துச்சு. இதுபடி பார்த்தோம்னா டூம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம சென்ட்ரி தேவைப்படுறான். ஆனா அது என்ன மாதிரியான விஷயம், இதுக்கு சென்ட்ரி தேவை அப்படின்றது தான் இன்னும் சரியா தெரிய வரலங்க. இவன் நமக்கு முன்னாடி கிடைச்ச லீக்க பாத்தீங்கன்னா சென்ட்ரியை யூஸ் பண்ணி தான் நம்ம டாக்டர் டூம் தன்னோட யூனிவர்ஸ்க்கு பவர் கொடுப்பாரு, ஒரு பேட்டரி மாதிரி சென்ட்ரி யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. நான் சென்ட்ரி ஓவர் பவர்ல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தன்னோட யூனிவர்ஸை ரீபில்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடியே நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. இதுபடி கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் அப்படியே சென்ட்ரி அண்ட் டாக்டர் டூம் இவங்களுக்கான சீனும் இருந்து சென்ட்ரியை நம்ம டூம் கண்ட்ரோல் எடுத்து தன்னோட வேலைக்கு யூஸ் பண்ற மாதிரியான அந்த மாதிரியான பிளாட் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா இருக்கலாம். சோ இந்த தியரியை பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.